தொலைக்காட்சியில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு மலைவாழ் மனிதன், அவர் காலில் செருப்பு கூட போடாம நம்ம ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்காக அத்தனை உதவிகளை அவர் செய்தார், மிஸ்டர் அப்புசாமி. அப்போ அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, அவருக்கு நீங்க ஒரு 2 வீலர் யாராவது இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. ஆனா யாரும் வாய் திறக்கல. ஆனா நான் யாரால் வழி நடத்தப்பட்டவள், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் வழி நடத்த அந்த நிகழ்ச்சி அங்க நடக்கும் போது என் மன ஓட்டம் நிச்சயமாக தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்தது போல அவருக்கு நம்ம கட்சி சார்பாக உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவை அந்த நொடியிலேயே எடுத்து நம்ம தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு அழைத்து அவருக்கு அந்த 2 வீலரை கொடுத்தோம். இப்போ நான் துபாய் போயிட்டு வந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும் எதற்காக போயிட்டு வந்தேன்? சைமா விருது தலைவருக்காக சவுத் இந்தியா முழுக்க ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு இஸ் தி காடஸ் ஆஃப் காட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யூசுவலா ஆந்திராக்கு ஒண்ணு, கேரளாக்கு ஒண்ணு, கர்நாடகாக்கு ஒண்ணு, தமிழ்நாடுக்கு ஒண்ணு, இப்படிதான் கொடுப்பாங்க. அந்த சைமா. ஆனா அந்த பெருமை நமது தலைவருக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்து ஒரு சிறந்த மனிதர், ஒரு புனிதர், அவர் மனித நேயம் மிக்கவர் என்று கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்டை நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க. அது மறுநாள் நம்ம கட்சி அங்க துபாயில இருக்கிறது. மிஸ்டர் கமால் மற்றும் நிறைய நிர்வாகிகள் எப்படி நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்களோ இதே மாதிரி அன்னைக்கு மகளிர் அணி சகோதரிகள் மஞ்சள் சாரை கட்டி நம்ம கட்சியினர் வேஷ்டி கட்டி அத்தனை பேரும் ஒரு நெக்ஸ்ட் டே 16th அந்த ஒரு விழா நடந்துச்சு. அப்போ நாங்க கேட்கிறோம், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று சொல்லிதானே நம்ம தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு. இங்க துபாய் வாழ் மக்களுக்கு என்ன உதவி வேணும் என்றாலும் சொல்லுங்கள், தேமுதிக சார்பாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அங்க இருப்பவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாருமே இங்க வசதியா இருக்காங்க, உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே சொல்ற அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி மாறும் அப்படின்ற சிந்தனை தான் என் மனசுல அன்னைக்கு ஓடுச்சு. இவங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிறதுனாலதான் இலவசங்களை கொடுத்து, ஓட்டுக்கு காசு கொடுத்து, கோட்டரை கொடுத்து, பிரியாணியை கொடுத்து அடிமைகளாகவும் வறுமையாளிகளாகவும் இந்த 50-60 வருஷமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நிலை மாறணும் என்பதற்காக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சார். அதனால மக்களே, இந்த கட்சி யாருக்காக? கேப்டன் நீங்க தெய்வம் தெய்வம் இன்னைக்கு டெய்லி கோயிலுக்கு வர்றீங்களே, தமிழகம் முழுவதும் இல்ல, இன்னைக்கு டெய்லி நம்ம கேப்டன் கோயிலுக்கு இலங்கை, அதே மாதிரி துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அது மட்டும் இல்லை லண்டன், சுவிட்சர்லாந்து, எல்லா நாடுகளிலும் இருந்து இன்னைக்கு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க என்றால் இது சாதாரணமான சரித்திரம் கிடையாது. நம்ம தலைவர் கொடுத்த அன்பு இன்னைக்கு பல மடங்கு கேப்டன் கோயிலுக்கு மக்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. கேப்டனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவேக்காட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? திரிமால இன்னைக்கு விஜய் அரசியல் கட்சிக்கு வர்றாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா, விஜய பத்தி நீ பேசு, உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நான் கேட்கிறேன். மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையோ கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அறவேக்காடு பேசுது. ஒரே ஒரு விஷயம், நான் யார் பேர் சொல்ல விரும்பல, அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு நான் சொல்றது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயமாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் அந்த தைரியம் திராணி இன்னைக்கு இந்த அறவேக்காடுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க அப்பாவுடைய லெகசில இன்னைக்கு திமிரா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க பல பேர். இன்னைக்கு வாங்க, உங்க கட்சிய இன்னைக்கு சுயமா ஆரம்பிச்சு அந்த கட்சியில நீ வளர்த்து நீ ஒரு பதவியை வாங்க, அன்னைக்கு உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். எதுவுமே கிடையாது. யாரோ ஆரம்பிச்ச கட்சி, யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டரா இருந்தா அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இன்னைக்கு கேப்டனை பத்தி பேசுறீங்கன்னா அவர் கால் தோசுக்கு கூட சமம் கிடையாது இங்க இருக்கிற யாருமே என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க. ஆனா எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வருஷத்துல 8 புள்ளியும் அடுத்த 4 வருஷத்துல 9 புள்ளியும் அடுத்த 2011 எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறம் தள்ளவில்லை. கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினது. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும். கேப்டனை நம்பி வந்து கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச யாருக்கும் இன்னைக்கு வரலாறு இல்லாம எல்லாம் போண்டாவும் வடை வாங்கி கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறாங்க எல்லாம். அதான் இன்னைக்கு அவங்க வரலாறு. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு கட்சி சுத்தமாயிடுச்சு. யாரெல்லாம் துரோகிகள், யாரெல்லாம் இன்னைக்கு காசுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போய் ஜமக்காலத்தில் வடிகட்டிய சொக்க தங்கங்களாக எங்கள் தொண்டர்களும் மகளிரணி நீங்க இருக்கீங்களே, இது போதும், இது போதும். விவேகானந்தர் சொன்னார், ஒரு ஊருக்கு 10 இளைஞர்கள் இருந்தா போதும் நாட்டை திருத்தும். சுத்தமான உண்மையான கேப்டன் மீது விசுவாசம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் போதும். நிச்சயம் வரலாற்றை நாம் அனைவரும் கூடி நம்ம மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்றதை சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறையும் நீங்க எடுத்துக்க, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள், டாக்டர்கள், மக்கள் நல பணியாளர்கள், எல்லா துறையிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம கேட்ட நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்வாரு, நாங்க கொடுத்த வாக்குறுதியில எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக மக்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. இன்னும் இருக்கின்ற 1.5 வருஷம் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை அட்லீஸ்ட் மக்களுக்காக நிறைவேற்றுங்கள் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு காற்பந்தயம் வச்சாங்க. யாருக்காக வச்சாங்க? பல விஷயம் அது பின்னாடி பேசுறாங்க. யாரையோ ஒருத்தரை திருப்தி படுத்துறதுக்காக அந்த காற்பந்தயத்தை இங்க உதயநிதி ஸ்டாலின் நடத்தினாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. 4000 கோடி செலவுங்கிறாங்க. இதே சிட்டில தான் நம்மளும் வாழ்றோம். ஏதாவது ஒரு சாலை, ஏதாவது ஒரு ரோட் இங்க நல்லா இருக்கா? கை தூக்குங்க பாப்போம். ஒரே ஒரு ரோட் எதுவுமே இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற சாலைகள் தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு இதே சாலை கிராமம், இன்னைக்கு சிட்டில அத்தனை ரோடுகளும், பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு 2 வீலர்ல போறீங்க, உங்களுக்கு தெரியும், குண்டும் குழியிலையும் அடிச்சு ஸ்பைனல் கார்டு போய் எந்த பள்ளத்துல யார் விழுவாங்க யார் எழுவாங்கன்னு தெரியாத அளவு ஒரு மோசமான ஒரு சாலை அமைப்பு. கேட்டா சிங்கப்பூருக்கு இணையான சிட்டியை நாங்க உருவாக்குவோம், சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று வீர வசனம் பேசிய இந்த திமுகவினர் இந்த 3.5 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அந்த காற்பந்தயம் வைக்கல யாரு கேட்டா? 4000 கோடி யாருடைய காசு? மக்களுடைய வரிப்பணம். அந்த மக்கள் வரிப்பணத்தை உங்க சுயலாபத்திற்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நடத்துறீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசு இங்க எங்கேயாவது இருக்குமா என்று மக்கள் கேள்வியாக இதை நான் கேட்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரு அண்ணா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு திமுக அதே காவிய நானும் சொல்றேன், கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க, காவேரிய விட்டு கொடுத்துட்டாங்க, கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜட்ஜி சொல்ற கருணை தொகையை உடனடியாக தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கார். அந்த நீதிபதிக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். அதனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடை விட்டுட்டு இன்னைக்கு கள்ளச்சாராயத்தையும் காவேரியையும் கச்சத்தீவையும் விட்டு கொடுத்ததுதான் இந்த திமுகவினுடைய பெருமையை ஒழிய வேற இங்க சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ நான் என் உரையை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தலைவர் இறந்த போது கழுகு உருவத்துல கேப்டன் கூடயே வந்தாரு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது என்று ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க.
அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி வந்ததே கிடையாது, எவ்வளோ பேர் இறந்திருந்தாலும். ஆனா அந்த கழுகை வச்சு ஒரு கதை. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஆனா அதை எப்பயுமே சீண்டிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மானே போய் கொத்தும், சண்டைக்கு இழுக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. அன்னி சொன்னாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது தொல்லை பொறுக்க முடியலன்னா கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பறக்கும் பறக்கும் பறக்கும், வானுயர கழுகு பறக்கும். காக்காவால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பறக்கவே முடியாது, ஆக்சிஜன் லெவல் இருக்காது, கீழே வந்துடும். அப்போ கழுகுதான், காக்கா தான். அதனால இன்னைக்கு தேமுதிகவை பற்றி ஏளனம் பேசுபவர்களை புறம் தள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே கழுகாக இருந்து இந்த காக்கைகளை புறம் தள்ளி நம்முடைய எண்ணம், செயல், கோல் எல்லாம் ஒன்றே ஒன்று, 2026 வெற்றி பெறுவது என்பதை உறுதியாக மனதில் கொண்டு வீறு நடை போடுவோம். கேப்டன் மறையல, இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டின நீங்க எல்லாருமே கேப்டன் தான். இன்னைக்கு எல்லோ சாரி கட்டின நீங்க எல்லாமே லேடி கேப்டன்ஸ். அதனால சொல்றேன், கேப்டன் எங்கும் போல கேப்டன் உருவில் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேளுங்க, வாங்க கேப்டன், வாங்க கேப்டன் தான். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மக்கள் மரியாதையோட அழைக்கின்ற ஒரே கட்சி தேமுதிக. அதனால நம்ம தலைவர் உங்க ரூபத்தில் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த 20வது ஆண்டிலே நாம் அனைவரும் தலைவர் சொன்னது போல லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அமைத்து அது மக்கள் ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் உறுதிமொழி ஏற்போம். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க எவ்வளவு இலவச பொருட்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு 1000 பேருக்கு மேல கொடுக்க தயாராக இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்றத கேட்டேன். தையல் மிஷின், அயன் பாக்ஸ், அரிசி, அப்புறம் குடங்கள், அது மட்டும் இல்லை ஆட்டோ சகோதரர்களுக்கு யூனிஃபார்ம் என்று பல்வேறு விதமான தையல் மிஷின் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே தலைவர் நமக்கு காட்டிய வழி. அன்னைக்கு காமிச்சாரு நடிகரா இருந்த போது, இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதுதான் ஒரு பொதுக்கூட்டம், ஒரு எதுவா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அங்க ஒரு 1000 பேர் பெனிஃபிட் ஆகும். இதுதான் நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. அதனால இன்னைக்கு இந்த பலனை பெறும் பயனாளிகள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தலைவர் எப்பொழுதும் நமக்கு சொன்னது போல இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும் என்பதை கூறி நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.